என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிறைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லார்ஜியில போய் பார்க்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலைங்க. தி ஒர்க் ஃபார் பாரத். நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பதற்காக. அதனால் எந்த நேரத்தில் என்னோட அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும், நீங்க யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாம ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும், ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட அந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும். அந்தமான் சிறையில் எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தண்டனை எப்படியெல்லாம் அவர் அனுபவிச்சாரு. குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும். இந்த மனுஷன் படிச்சது எங்க, இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன, இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன. அந்த ஜெயில் சிஸ்டமை பாருங்க, உங்களை பிரேக் பண்ணணும், உங்க சோலை கிரஷ் பண்ணணும், உங்களை உள்ள சோல் இருந்து உங்களை கொன்றணும். அப்படிங்கறதுக்காக தான் சிஸ்டம், அந்த ஜெயில் சிஸ்டமை டிசைன் பண்றாங்க. நிர்வாணமாக காலையிலே குளிக்க வேண்டும். அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க, குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக். அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, 12லிருந்து 5 வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேலே ஏத்திடுவாங்க செயின் போட்டு. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது 10 மணி நேரம் தினமும் தொங்கணும். இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது 10 மணி நேரம். ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும். அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்தமான் சிறைச்சாலை, செல்லார் சிறை. வெரி சயின்டிபிக்லி டிசைன் பிரசன், வெரி சயின்டிபிக். ஜெர்மி பென்தம்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார். ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படி கிரஷ் பண்ணணும், ஆன்மாவை எப்படி சிதைக்கணும், உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது. அதுல 11 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. 11 years in that. நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில, கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்கர் அவர் புத்தகத்தை வெளியிட சொல்லி என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு, எல்லாரும் பேசியாச்சு. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இவ்வளவு பேசி, அபினவ் பாரத்தை பத்தி பேசி, அவருடைய எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி, எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி, அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி, எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி, நண்பர் ஒருவர் முதல் கேள்வி, என்ன இந்த மன்னிப்பு கேட்டார்ல தமிழ்நாட்டில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் என்னன்னு பேசுங்க. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்களே, அதை பத்தி 2 வார்த்தை பேசுங்க. இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த 2 வார்த்தைக்குள்ள அடைக்க பார்க்கிறோம். நாதிராம் கோட்ஸே அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு, இவர் தான் தூண்டி விட்டாரு. மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது, இவரை கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க, அதன் பிறகு விடுதலை ஆனார். அப்பனா இவர் ஏதோ தப்பான ஒரு மனுஷன் ஆட்டிருக்கு. ட்ரையல் என்னன்னு நமக்கு தெரியாது, ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாரு தெரியாது. இவருக்கும் நாதிராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் 3 சாப்டர்ல எழுதியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு, கருத்து பரிமாற்றம் என்ன சம்பந்தம் இவர்களுக்கு, அதெல்லாம் ஒரே லைன்ல நாம் அடைச்சிடறோம்.